வணக்கம் நண்பா, இது உங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிபிஆர் பத்தி தான் பார்க்க போறோம். பிபிஆர் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிபிஆர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஏன் இன்னைக்கு வந்து பிபிஆர் பத்தி பேசுறோம்னா, நம்ம ஞாபகம் வருது என்னன்னா பிவிசி, யூபிவிசி, சிபிவிசி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ஒரு ஹோம் வேரிங் காட்டும் எதுக்காகட்டும். இதை இன்கேஸ் இந்த பிபிஆர்னு சொல்கிற போது நம்ம இங்கே எதுக்காகலாம் இதை அப்ளை பண்ணாங்கன்னா எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல்ஸில், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு மெயினாக ஹாட் லைன்ஸு, அதே மாதிரி பியூரிஃபை ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் லைன்ஸில் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஹாட் அண்ட் கோல்ட் லைன்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. கோல்ட் லைன்ஸ் எல்லாம் சீக்கிரம் வெடிச்சிடும், அது வெடிப்புட்டுரும், சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும். கோல்ட் லைன்ஸ் நம்ம நார்மல் சிபிசி யூபிசி போடுற போது. அதில் இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த யூபிவிசியில் வந்து ஹாட் லைன்ஸ் நம்ம போடுற போது நம்மளுக்கு அது வந்து 75 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் தான் அதுவே ஹீட் தாங்கும். இன்கேஸ் அதுக்கு மேலே தெர்மோஸ்டாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான ஹீட் வரவோ என்ன பார்த்தீங்கன்னா கன்சீல்டிலேயே அது என்ன ஆகும்னா ஊதி போயிடும். ஊதி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்லுவோம், அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க, அது அந்த வேலை அவங்க செஞ்சங்காட்டிட்டு அப்படி ஆயிடுச்சு அப்படிமா. ஆனால் நம்மளுக்கிட்ட அப்ளையன்ஸ் ஃபால்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது அப்ளையன்ஸே இப்போ ஓடாமல் போனாதான் அப்புறம் தான் சொல்லுவோம் இந்த அப்ளையன்சஸ் அப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்காகத்தான் நான் இந்த பிபிஆர் வந்து ரெஃபர் பண்ணுறேன். பிபிஆர் மெட்டீரியல்ங்கிறது பாலிப்ரோபைலன் ரேண்டம் கோபாலிமர் அப்படின்னு சொல்கிற மெட்டீரியலால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு யூபிவிசி விட திக்னஸ் ஆனது ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கிற போது நீங்கள் நினைக்கலாம் வளைக்க முடியுமா, எல்லா இடத்துலையும் அதிகமாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாக்கலாம். இது ஃப்ளெக்சிபிள் தான். இதை வந்து மெயினாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போதைக்கு இதை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாட் அண்ட் கோல்ட் லைன்ஸில் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் லைன்ஸில் யூஸ் பண்ணலாம். குடி தண்ணி வர்ற இடத்துல நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆனால் இந்த வெயிலையோ இல்லை வெளியெல்லாம் இருக்கிற போது இது இருந்தால் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இதில் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வாட்டர் கூட வேறு எந்த விதமான இம்ப்யூரிட்டியும் ஆட் ஆகாது. இது சிபிசி இருந்தால் அதுலேயும் ஆட் ஆகும். அதில் வந்து எப்படி ஆகும்னா பார்த்தீங்கன்னா, ஹீட் ஆச்சுன்னா அந்த பிளாஸ்டிக்லேருந்து ஒரு விதமான ஒரு டாக்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில், கமர்ஷியல் பில்டிங்ஸில் அது மாதிரி தான் இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா ஹாட் அண்ட் கோல்ட் லைன்ஸ், வாட்டர் லைன்ஸ் கொண்டு வரக்காக அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லேயும் எடுத்து வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இடத்துல. இது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் பைப்புக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம ஹீட்டிங்க்கு கூலிங் பர்பஸ்லாம் காப்பர் பைப் தான் போடுவோம். காப்பர் பைப்பெலாம் வாங்குறதுக்காக முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்ம வாங்குறதுக்கு போடுறதுக்கெல்லாம். அதனால அது வேண்டாம். அது ஒரு மீட்டரே சொல்லுவாங்க 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்க. அது வேண்டாம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து அதை விட ஒரு அதோட விலையிலேயே ஒரு அரைவாசி விலை தான் இது. மிஞ்சி போனால் என்ன ஒரு 2-3 லைனுக்கு போடுவீங்க. அதனால அளவாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அடுத்ததெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸில் கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட இது ஒன்றும் ஆகாது. இன்னும் நிறைய பக்கம் கூட சொல்லிகிட்டே போகலாம். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அது மாதிரி இருக்கிற எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெயின் வாட்டர் யூட்டிலிட்டி, அப்புறம் அக்ரெசிவ் ஃப்ளூயிட்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க. அக்ரெசிவ் ஃப்ளூயிட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆசிட்ஸ், அது கூட இது வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லோ டெம்பரேச்சர் சென்சிட்டிவ், அதாவது வந்து இது வழியாக சூடானது வந்து உள்ளே இருக்கிறது வந்து எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு வெளியே நடக்கிற எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து உள்ளே இருக்கிற மெட்டீரியலை வந்து உள்ளே போகக்கூடிய ஃப்ளூயிட் ஆகட்டும், அதுக்குள்ளே போகக்கூடிய பார்ட்டிக்கல் மெட்டீரியல் ஆகட்டும், அதில் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் இதோட ஃபிட்டிங்ஸு, பைப்ஸு, இதோட ஜாயின்ஸை பற்றியெல்லாம் இப்போ இதுக்கு பின்னாடி வருது. அதில் எல்லா ஃபிட்டிங்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதில் இல்லாத இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போய் ஃபிட்டிங்ஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிபிஆர் வெல்டரு. இதை 2 சைடும் வச்சு ஹீட் பண்ணி பாண்டிங் பண்ணுவாங்க பைப்பை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 3 ஸ்லைடு மட்டும் இந்த மாதிரி வரும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
டைப்லேயே வால் மிக்சர் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்காக ஒரு பைப் மேலே இன்னொரு பைப் போடுறதுக்காகும். இந்த கால்வால் நம்மளுக்கு 3 வேரியன்ட் வருது. பிரான்ச் த்ரெட்டு, பிபிஆர் த்ரெட்டு, பிளைன் த்ரெட்டு. சரி, பிளைன். நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நண்பா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.